ஹே! ஹலோ ஆல். சூப்பரான ஒரு ப்ளூபெர்ரி மஃபின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியா அண்ட் சூப்பர்வா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற 2 மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளாரும், டாப்பியோகோ ஃப்ளாரும் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ஃபுல் ரெசிபி வேணும்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க. நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த மஃபின் வந்து கம்ப்ளீட்லி எக்லெஸ் அண்ட் நான் இன்னைக்கு கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் எப்பவுமே கம்மியா தான் சுகர் ஆட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் ப்ளூபெர்ரி ஆட் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் எது வேணா ஆட் பண்ணலாம். டாப்பியோகோ ஃப்ளார் அண்ட் ஸ்ப்ரவுட்டட் ராகி வீட்லயே ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். டாப்பியோகோ ஃப்ளார்க்கு வந்து கிழங்கு வாங்கிட்டு மேல இருக்க தோல் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து துருவல்லையோ இல்ல சீவல்லையோ வந்து சீவிட்டு 2, 3 நாளைக்கு வெயில்ல காய வச்சு மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்ப்ரவுட்டட் ராகியை வந்து நல்லா முளை கட்டிட்டு 2, 3 நாளைக்கு வெயில்ல காய வச்சு அதையுமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்து ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல ரெடியா அவைலபிளாவும் இருக்கு. உங்களால செய்ய முடியலன்னா அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மில்லட்ஸ் வந்து எப்பவுமே டைம் கிடைக்கும் போது கிளீன் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிட்டு ஏர் டைட்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மஃபின்ஸ் மட்டும் இல்ல, குக்கீஸ், பேன் கேக் இந்த மாதிரி நிறைய செய்யலாம். இந்த மில்லட் ஃபிளார்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். இதே போல வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Pooja's Cooking Show.